வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். இன்னைக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆனா நிறைய நல்ல விஷயம் சொல்லலாம். ஓகே. ஆக்சுவலி என்னது அப்படின்னா, கும்பம் லக்னம் பத்தி சொல்லுங்க தோழரே. ஓகே, கும்ப லக்னம். நீங்க என்ன மோட்டிவ்ல கேட்டீங்கன்னு தெரியல. பட் கும்பம் அப்படின்ற கும்பத்தின் இயல்பு என்ன? கும்பம் ஒரு ஆண் ராசி. சனியின் ஒரு ராசி. ஓகேங்களா? சனி வந்து கும்பத்துல தான் மூலத்திரிகோண வலு அப்படின்ற மாதிரியான ஒரு வலிமையான ஒரு நிலை. உச்சத்துக்கு அடுத்து மூலத்திரிகோணம் தான் வலிமையான அமைப்பு. ஓகேங்களா? அந்த மாதிரியான தன்மையில இருக்கக்கூடிய அமைப்பு, மேற்கை குறிக்கக்கூடிய அமைப்பு, காற்றை குறிக்கக்கூடிய அமைப்பு, ஆண் ராசி. வேற என்ன? நிதானமான ராசி. குரு கும்பத்துல இருக்கும்போது தான் கும்பமேளா அப்படின்ற ஒரு மிக உன்னதமான ஒரு விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா கும்பத்துல இருக்கக்கூடிய குரு ஆன்மீக குரு. கும்பத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புல சனி குரு இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது, அந்த சனி குரு கேது இருக்கும் பொழுது ஒருவர் முழுமையான ஆன்மீக அமைப்புல அப்படி இப்படின்னு வந்துருவாரு. அடுத்ததாக சிரலக்னம், இந்த ஏரோநாட்டிக் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இந்த காற்று ரிலேட்டடான விஷயம். வெறும் ஃபிளைட் மட்டும் இல்லை, நீங்களே ஒரு கம்ப்ரைசர் செய்கிறவரா இருக்கிறீங்க, இல்லை அந்த காற்றை அடிப்படையாக வச்சு எதெல்லாம் தொழிலாக இருக்கோ, காற்று இல்லைன்னா அது இல்லைங்க, அது மாதிரியான தன்மைகள்ல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இந்த கும்பம் குறிக்கும். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு அவர் எந்த மாதிரியான நிலைமையில வராரு? உழைப்பு சார்ந்த அமைப்பு, நிதானம். கும்பம் வந்து நிதானம். எந்த மாதிரியான நிதானம் அப்படின்னா, ஒரு ஒரு பொறுமையான சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்களை வந்து கலட்டி திரும்ப அசெம்பிள் பண்றது, இந்த இந்த ஸ்பேர் பார்ட் சம்பந்தப்பட்ட மாதிரியான சில அமைப்புகளை வந்து கலட்டி மாற்ற விஷயங்கள், இன்ஜின் மிஷினரி மிஷின் சார்ந்த அமைப்புகளை பொறுமையா நிதானமா ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து பண்ணுவார்ல, அந்த அமைப்புக்குள்ள வர்றது தான் இந்த கும்பம். அப்ப இந்த பத்தர் கோல்டு செய்யற பத்தர்லாம் இருக்காங்க பாருங்க, அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களை அழகா நுணுக்கமாக செய்யக்கூடிய விஷயம். இந்த ஆரி ஒர்க்னு சொல்லப்படக்கூடிய சாரீஸ்ல சில சின்ன சின்ன அந்த பின்னெல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது மாதிரியான பொறுமையாக நிதானமாக செயல்படுத்தக்கூடிய அத்தனையும் இந்த கும்பத்தை குறிக்கும். ஓகேங்களா? கும்பத்துல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. காற்று ரிலேட்டடான அமைப்புகள். இதுல நீங்க வந்து பைலட்டா இருக்கீங்க. பைலட்டா இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை மோஸ்ட்லி நீங்க பாருங்க, கும்பமாக இருப்பாங்க. அதுல இன்னும் சில கொஞ்சம் நீங்க ஒரு ஒரு 10ல குறிப்பிட்ட சில பைலட்ஸ் பாருங்க, கொஞ்சம் உயரம் குறைஞ்சவங்களாக இருப்பாங்க. ஏன்னா கும்பத்தின் இயல்பு அதெல்லாம். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு காற்று ராசிகள் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புல தான் உங்களால காற்றை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளை செய்ய முடியும். ஒரு உதாரணம் அப்படின்னா, இந்த ஃபிளைட் பைலட்டா இருக்கிறது, கம்ப்ரைசர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறது, இந்த விண்ட் மில் இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா காற்றை அடிப்படையாக கொண்டு சூரியன். ஏன்னா பவர் சம்பந்தப்பட்டு எனர்ஜியை உற்பத்தி செய்யறது அப்படின்ற மாதிரியான தன்மைகள்ல வரும். ஓகேங்களா? கும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான். இது ராசியாக வரும் பொழுது சனி வந்து ஒரு அருமையான அமைப்புல இருக்கும் பொழுது, லக்னாதிபதியாக இருக்கிற தன்மையில லக்னாதிபதி சனி அருமையான இடத்துல இருக்கும் பொழுது, ஒருவர் அந்த லக்னத்தின் தன்மையை அடிப்படையில வச்சு ஒரு உயரமான உயர்நிலையை அடைவார். ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.